பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் அனைவரும் ஜெபிக்க வேண்டிய 7 ஜெபங்கள். இதுவே பிரதானமானது என்று கட்டாயப்படுத்தல, உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே இந்த வசனங்கள். இந்த வசனங்களை சொல்லி ஜெபித்த பின்பு ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படியே தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே இந்த 7 ஜெபங்கள். முதலாவது, நீங்கள் தேவனுக்கென்று செய்யும் ஊழியத்தில் நீங்கள் செய்யும் அனைத்தையுமே அன்பினால் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, எனக்கு எப்படிப்பட்ட வல்லமையான வரங்கள் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் சொல்லி இருக்கிறார். ஊழியத்தில் அன்பே பிரதானமானது, ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார். இரண்டாவது, ஊழியத்தில் உங்களுக்கு தலைவராக எல்லாவற்றிலும் முந்தினவராகவும் முதன்மையானவராகவும் ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். கொலோசையர் 1 அதிகாரம் 17-18 வசனங்கள். நம்முடைய ஊழியத்தில் நாம் சிறுகனும் அவர் பெருகனும். மூன்றாவது, ஊழியத்தில் நீங்கள் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்காகவே எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று ஜெபியுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 23-24 வசனங்கள். நான்காவது, ஊழியத்தில் இலைப்படையாமல் ஓடவும் சோர்ந்து போகாமல் நடக்கவும் கழுகுகளைப் போல புதுபெலன் பெற்று எழும்பவும் உங்கள் சுயத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். நம்முடைய சுயத்தினால் நாம எதையும் செய்ய முடியாது. ஐந்தாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தது போல நாமும் அவரை போல தியாக மனப்பான்மையோடு ஜீவனை வெறுத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபியுங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆறாவது, நீங்கள் செய்யும் ஊழியத்தில் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அனைவருக்கும் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஜெபியுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கடைசியாக 7வது, அவர் நமக்கு செய்த மகிமையான காரியங்களை நினைத்து ஊழியத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து நம் முழு இருதயத்தோடும் அவரை உண்மையாய் சேவிக்கவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்று ஜெபியுங்கள். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்புள்ள பரலோக தகப்பனே, உமது ஊழியத்திற்காக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பதித்து அதை நினைவில் கொண்டு உமது வழியிலே உமது அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுமாறு எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.